தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதன் நிறைவாக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உரை நிகழ்த்தியிருந்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். இந்த தருணத்தில் திமுகவிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக முதன்முறையாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அவர்களுடைய பொதுக்குழுவில் மீண்டும் ஒரு முறை அவர் அதை ஈக்குவேட் பண்ணியிருக்காரு, தாவேகா விசஸ் திமுக அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பிட்டு சொன்னது, நீங்கள் எப்பயுமே தோற்று விட்டா சொல்லுவீங்களே, மக்களுடைய முடிவை மனதார ஏற்றுக்கிறோன்னா அந்த அறிக்கையை இப்பயே தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சிறுபிள்ளைத்தனமான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் முதல் முறையாக நுழைக்க பார்க்கிற அந்த நடிகர். அரசியல்னால் என்னன்றத முதல்ல அரசியல் மக்களோட போய் நின்று மக்களுடைய பணியாற்றி மக்களுடன் பழகி மக்களுக்கு என்ன தேவையோ அதை ஆற்ற வேண்டிய பணிகள் என்று பேருந்தர் அண்ணா சொன்னார் பாருங்க. அதை போல செய்ய வேண்டியதை முதல்ல அதை கற்றுக்கிட்டு பேசணும். அதை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லாத ஒருவர் அரசியலை பற்றி பேசுவது என்று சொல்வதே ஒரு ரொம்ப சரியானது ஒன்று. அவர் என்ன சொன்னார், மக்கள் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். மக்களிடம் அரசியல் செய்ய தொடங்கி மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களிடம் நம்பிக்கையை பெற்று வாக்கை பெற்று ஆட்சி பொறுப்பிலும் இருந்திருக்கும் எதிர்கட்சியிலும் இருந்து பணியாற்றிருக்கக்கூடிய ஒரு நீண்ட கால 75 ஆண்டு கால வரலாறு இருக்கக்கூடிய ஒரு திமுகவை பற்றி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நிற்காத ஒரு தருதலைங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறதுக்கு அரசியல் கட்சின்னு சொல்லிக்கூடாது. அதை ஒரு தலைவராக அந்த கட்சிக்கு ஒரு தலைவராக இருந்துக்கிட்டுன்னு பேசிக்கிட்டு ஒரு நடிகர் ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. முதல்ல மக்களுடைய தீர்ப்பை மதிக்கிற தன்மையே இல்லை. அந்த வார்த்தையை உருவாக்கியவே பெருங்கர் அண்ணா அவர்கள். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு சொன்னவரே அண்ணா அவர்கள். அதை எப்போதும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னது அண்ணா அவர்கள். அவர் காஞ்சிபுரத்தில் கூட மக்கள் தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் நாடாளுமன்றத்துக்கு சென்றார் அவர். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு நாட்டில் இது சினிமா டைலாக் பேசுறதுக்கு மாதிரி வந்துட்டாங்க. எந்த அடிப்படை அறிவும் கிடையாது, மக்களை பற்றி தெரியாது, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டது. இப்போதான் வந்திருக்காரு. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஓடி ஒளிஞ்ச ஆளு இப்போதான் வெளியில் வந்திருக்காரு பொழுது. நடுவில் எங்கே போனாருன்னே தெரியல. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி காணாமல் போயிட்டு அரசியல் பற்றி பேசிட்டு இருக்காரு. அதுவும் திமுகவுக்கு பாடம் எடுக்கிறாரு. திமுக பற்றி சொல்றதுக்குன்னு முதல்ல மக்கள் அவரை என்னவா ஏற்றுட்டு இருக்காங்கன்னு முதல்ல மக்களுடைய தீர்ப்பை வரப்போற பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலாம். இன்னும் அவர் பெரிய அதிகார போதையில உட்காந்துட்டு இருக்காரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த லைட் ஆஃப் பண்ணி லைட்டை போட்டுக்கிட்டு மக்களை பார்த்துக்கிட்டு நெக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாருல பாருங்க. அந்த நெக்கல் சிரிப்பெல்லாம் இனியும் அவருக்கு மறையல. இப்பயே முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துட்டா மாதிரி ஒரு 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 அகங்காரத்தோடு நின்று கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட என்ன பயந்து ஓடினா பயந்தாங்கொழிங்கெல்லாம் பார்க்கல. மக்களுக்கு பிரச்சனை வந்தால் அங்கே நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்கள அழைச்சிட்டு ரூமில் யாருன்னா பாதிக்கப்பட்ட மக்களை வாங்க உங்கள் வீட்டில் இறந்துட்டாங்களாமே அப்படின்னா உடல்நல சரியில்லாமல் ஒடிஞ்சு போயிருக்கவங்க கூட ஏதாவது வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போ, அவங்க வீட்டில் போய் நான் விசாரிச்சுட்டு வரேன்னாலும் போய் சொல்லிட்டு வருவாங்க. அவங்கள பஸ் ஏற்றி கூட்டின்னு விசாரித்த முதல் ஒரு பெரிய மனிதநேயமிக்க ஒரு ஆள் இவர். இவருக்கு என்ன அரசியல் தெரிந்து இருக்கிறது, அரசியலை பற்றி என்ன பேசுவதற்கு தகுதி இருக்கிறது, அதையும் திமுகவை பார்த்து சொல்றதுங்க. திமுக டிவிக்கே இல்லை, அது காங்கிரஸ்லேருந்து தொடங்கி வந்துருக்கு இன்னி வரைக்கும் எங்களை பார்த்து சொல்றது. எங்களுக்கு எதிரி யார் தெரியுமா, எங்களுக்கு எதிரி யார் தெரியுமான்னு 75 ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காங்கிரஸை பார்த்தது, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை பார்த்திருக்கிறது. எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் தோன்றிய அத்தனை கட்சிகளையும் எதிர்வரிசையில் நின்று பார்த்திருக்கிறது திமுக. எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வேண்டும் என்றால் மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது. இந்த பக்கம் நிற்கிறது டிஎம்கேன்னு மட்டும் தான் இருந்திருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கட்டமைப்பை, எவ்வளவு பெரிய மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சியாக நீண்ட அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை, முதன்மை திட்டங்களை, புதிய திட்டங்களை
வளர்க்கின்ற திட்டங்களை, விளிம்பு நிலை மக்களை முன்னேற்றுகிற திட்டங்களை என்று வகுத்து சட்டங்களை நிறைவேற்றி இன்னைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு திட்டம்னு இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அடையாளத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி இது. இத இன்னும் அரசியல் பாடமே கத்துக்காம, அரசியலே பழகாம, மக்களிடம் செல்லாம, மக்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு எப்படின்னே தெரிஞ்சுக்காம, அரசியல் மயப்படுத்த தெரியாம, அரசியல் கருத்தியல் பேச தெரியாம, அரசியல்னாலே என்னன்னு தெரியாம, சினிமா டயலாக்கை மட்டும் எழுதி வச்சுட்டு படிக்கிற ஒரு நபர் பேசுவதற்கு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க பேசுறதெல்லாம் சினிமாவில் கை தட்டுறதுக்குன்னா உதவும். இதெல்லாம் மக்கள் ஆமோதிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக மக்களை விட்டு தூரம் செல்லக்கூடிய யாரையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மக்களிடமிருந்து தள்ளி இருக்கக்கூடியவங்களை யாருமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களோட அவங்களா நிற்கக்கூடியவங்களை மட்டும் தான் அவங்க ஏற்றுப்பாங்க. இது எம்ஜிஆருக்கே பொருந்தும். இவரெல்லாம் ஏமாத்துறோம். எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் நினைச்சுக்கிறாங்க. எம்ஜிஆரே முதல்ல திமுகவில் 20 ஆண்டு காலம் அரசியல் பயணத்தை பண்ணிட்டு தான் உட்கார்ந்தாரு அவரு. அதுவே தெரியாத தற்கூரிகள்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு கும்மாளம் போடுற மாதிரி ஒரு கூட்டமாக கூவி கொண்டிருப்பதற்கு திமுக என்றைக்கும் அதை பற்றி கவலைப்படவில்லை. மக்களை நோக்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு வேண்டிய திட்டங்களையும் சட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான உரிமையும், குறிப்பா இந்த மாநிலத்தினுடைய உரிமையும், இனத்தினுடைய உரிமையும், மொழியினுடைய உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கோம். அவர் எழுதி படிச்சதெல்லாம் யார் எழுதி கொடுத்ததுன்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தது இல்லை. அது நாசிக்ல இருந்து நம்ம நாக்பூர்ல இருந்து எழுதி கொடுத்ததை கொண்டு வந்ததை வச்சுட்டு இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால அவர் என்ன பேசுறார், எதை பேசுகிறார் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓடி ஒளிஞ்சவங்களுக்கு முதல்ல மக்களிடம் நிக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், பார்ப்போம். ஓடி ஒளியறதை விட்டு மக்களா நடக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு ஏதோ நடவடிக்கைகள் எடுத்தாங்க போனாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு நபர் கமிஷன் அமைத்ததை பத்தி பேசுறாரு. அது அப்படின்னா அமைக்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியுமா அவருக்கு?